ஐயா மோடி முக்காட போட்டுக்கிட்டு மூக்கோல அழுகிறாப்லையா. உனக்கு இது தேவையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? எவ்வளவோ சொன்னாங்களே, போகாதே போகாதுன்னு புடிச்செல்லாம் நிப்பாட்டாங்க, குறுக்கே எல்லாம் விழுந்தாங்களே, நான் தான் கேட்கல. உளவுத்துறை அப்பவே சொல்லுச்சு, தமிழ்நாட்டுக்கு போவாத, தாடைய பேத்துருவாங்க, ரெடியா இருக்கிறாங்கன்னு. குறுக்க விழுந்தவங்கெல்லாம் கிறுக்கு பயிர்களா போங்கடா அந்த பக்கம்னு இவனை நம்பி வந்தேன் பத்தியா. என் புத்திய எதாவது அடிச்சுக்கிறதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அவருக்கு தமிழ்நாடு ஐயாவை ட்ரீட் பண்ணது கூட அவ்வளவு வலிக்கலையா. ஆனா தமிழ்நாடு ராகுல ட்ரீட் பண்ணுச்சு பார்த்தீங்களா, அங்கேதான் ஐயாவுக்கு நெஞ்சில் அப்படியே உள்ள இறக்குன மாதிரி இருக்கா. ஏன் தமிழ்நாடு ராகுல தூக்கி கொஞ்சுது, அதே நேரத்தில் ஐயா மோடியை ஏன் முட்டிக்கு முட்டி தட்டுது? பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பா நான் கூத்தடி கோப்பி. ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸு மொத்தமாக ஸ்வீப் ஆச்சு. ஐயாவுக்கு ஸ்லீப்பு போச்சு. ஏற்கனவே ஒரு டைம் ஐயா ராகுல் இதை சொல்லியிருந்தா, யதார்த்தமாக சொல்லியிருந்தாப்புல, பிளான் போட்டு நீ கேளு நான் அதை சொல்கிறேன், அப்படிலாம் எதுவும் கிடையாது. 8-10 கேமரா வச்சிடலாம். போகிற போக்கில் பார்லிமெண்ட்லேருந்து வெளில வர்றப்ப ஒரு வார்த்தையை கேட்டிருப்பாங்க அவங்க, ஏங்க எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் நீங்களும் நீட்டுன்றீங்க, தமிழ்ன்றீங்க, உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை, அவங்கள பற்றி உங்களுக்கு என்னங்க அவ்வளோ அக்கறை அப்படின்ற மாதிரி அங்கே கேட்டுருந்தேன். அதுக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, நானும் தமிழ்நாடு தான், நானும் தமிழன் தான், உனக்கு என்னப்பா இதில் ஒன்று பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக. இந்த வார்த்தை உள்ளேருந்து வரணும், அதை யோசிச்செல்லாம் வரக்கூடாது. சடனா அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் வரும். அது எதுக்காக சொல்கிறேன்னா, பின்னாடி இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காரு ஐயா மோடிக்கிட்டே. பாஜக ஒட்டுமொத்த பாஜகவுக்கு சொன்னாப்புல, நீ என்ன பண்ணாலும், நீ எவ்வளவு தூரம் போய் அங்கே நின்று ஆடுனாலும் உங்களால் அந்த மண்ணை மிதிக்க முடியுமே தவிர அந்த மண்ணை உங்களால் பிடிக்கவே முடியாது. எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது. இது ராகுல் சொன்னது. அந்த கனவுல மட்டும் நினைக்காது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க மாதிரியா இவங்கள மாதிரியா அவங்களும் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் என்ன சொன்னாலும் நமக்கு பின்னாடி ஓடி வந்துடுவாங்க, நாம என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்னு மட்டும் நினைச்சிடாத. பிரிச்சு மேய்வாங்க. அவங்கள பத்தி ஒழுங்கா தெரியாததுனால நீங்க இவ்வளவு சந்தோஷமா எங்களுக்குள்ள இருக்கீங்க. இதுவும் ஐயா ராகுல் சொன்னது. இப்ப ஐயாவுக்கு இருக்கிற மன வருத்தம், ஐயா மோடி இருக்கிற மன வருத்தம் நியாயமானது உண்மையிலே. ஏன்னா இந்த 10 வருஷத்துல எத்தனை தடவை வந்தாப்புலன்னு தெரியல. ஆனா பாருங்க, இந்த 3 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 8 தடவை. இன்னும் 10ஆவதுக்கு இன்னும் எவ்வளவு பிளான் இருக்குன்னு தெரியல. போய் அங்க இருக்க முடியல, ஐயாவால உட்கார முடியல. என்னைய தமிழ்நாட்டுக்கு வண்டியை எடுங்கடா அப்படின்ற மாதிரி ஐயா கிளம்பி அடிக்கடி ஓடி வந்துடும். இப்போ கூட நெல்லைக்கு வர போறதா ஒரு கேள்வி. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியா இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறமா அப்படிங்கிறதுல நெல்லைக்கு கண்டிப்பாக வருவாப்புல. வர்றப்பையும் ஒரு கூட்டம். இப்போ என்ன பிரச்சனைனா, ஐயா அவங்களுக்குள்ள உட்காந்து ஏன் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு, ஐயாவோட மன வலி என்ன, உள்ளுக்குள்ள அவளை போட்டு ஆட்டுறது என்ன, ஒன்றும் கிடையாது. 8 தடவை வந்துட்டு போயிட்டல. 8 தடவை யாரை நம்பி வந்தேன்? உங்களை நம்பி தானே வந்தேன். நீ சொன்னேன்னு அந்த பேச்சை நம்பி தானே நான் வந்தேன். எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இப்போ பாருங்க உங்களை எப்படி தூக்கி கொண்டாடுவாங்க பாருங்க. ஆனால் என்னை கூப்பிட்டு போய் வச்சு செஞ்சீங்களடா, அதாவது கையில் குடுகுடுப்பக்கார மாதிரி விட்டு ஆட்டு விட்டீங்களே நீ. இதுவரையும் நான் ஒரு பிரதமர்டா, என்னை பிரதமராகவே நீங்கள் பார்க்கல. கூட்டி போய் வச்சு எல்லாருக்கும் வந்து மேஜிக் காட்ட சொல்கிறாங்க என்னைய. ஆனால் அப்படி பண்ணாலும் அவ்வளவு தூரம் பரவாயில்ல, தொலையுது. வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு நம்மளும் இறங்கி போய் செய்வோம். என்னத்தான் பண்ணுறது, இங்கே காலை வச்சுட்டான், இவங்களையும் தூக்கி கொண்டாந்து இங்கே வச்சுட்டான், எதையாச்சும் செய்யணும்ல. அவர் என்ன கேட்குறாரு தெரியுமா, என்னை இத்தனை தடவை கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல, ஒரு தொகுதியாவது ஜெயிச்சிருக்கடா. ஒரே ஒரு யாரு கர்நாடகாவுக்கு கூட நான் இப்படி அலைஞ்சது கிடையாது. அங்கே தோத்ததை கூட நான் ஏற்றுக்குவேன். ஆனால் இங்கே நான் உங்களை ஒட்டு மொத்தமாக வந்து எல்லாரையும் அள்ளி போட்டு கொண்டு வர சொல்லலை. இத்தனை பேரை சேர்த்தீங்கல்ல, இவ்வளோ செலவு பண்ணியல்ல, என்னை இவ்வளோ தூரம் குழுக்குனீங்கல்ல, அதுக்கு ஒரே ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாக ஒன்றே ஒரு தொகுதி. ஏதாச்சும் நீ தான் ஜெயிக்கணும்னு கிடையாது, யாராச்சும் ஒருத்தனாலும் ஜெயிக்கலாம். ஆனால் ஏன் இன்னமும் அவர்கிட்ட கேட்டிருக்காரு, ஏன் பிடிக்க மாட்டேங்குது என்னைய? ஏன்னா நானும் ஹிந்தி தான் பேசுகிறேன், ராகுலும் ஹிந்தி தான் பேசுகிறாரு. நானும் வந்து இப்போ நான் பேசுகிற அதே விஷயத்தை தான் ராகுலும் பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த மரியாதை,
அவருக்கு கூற அந்த கூட்டம் ஏன் நமக்கு வரமாட்டேன். இன்னமும் சொல்ல போனா நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க, பேக்கப் பண்ணிடுறாங்க. ஆனா அவர் கட் பண்ணி முடிச்சாலும் கூட எவனும் கலைஞ்சு போகலையே, அவனுக்குள்ளே உட்கார்ந்துருக்காங்கல்ல. அவர் சொல்றது மட்டும் அப்படி என்னத்தை தான் சொல்றாப்புல. இதுக்கு பதில் சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஐயா அடுத்த முறை வர்றப்ப இதை விட அதிகமா தூக்கி கொண்டு வந்து காமி. ஐயா கவலைப்படுறது தப்பு கிடையாது. ஐயா இங்க இருக்கிறவரோட பிரச்சனை என்ன, ஆக்சுவலி அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே புரிஞ்சுக்குவாங்க. இது எதுக்கு வந்திருக்கு, இது பேசுறது யாருக்கு நல்லது, எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கு இத்தனை நாள் வராம. இப்ப ஐயா ராகுலுமே வந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கெல்லாம் இங்க வர்றதெல்லாம் கிடையாது. எப்பயாச்சும் அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கிறப்ப வருவாப்புல. ஆனா இங்க உள்ள வர்றப்ப நீங்க பேசுறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும், அவர் ராகுல் ரொம்ப இயல்பான ஒரு தலைவர். வெறும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினதுனால இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா அது ஆகல சார். அதை எப்படி வாங்கினாரு, என்ன சொல்லி வாங்கினாரு, எதுக்காக வாங்கினாரு. அதாவது இங்க ஒரு பண்பாடு ஒண்ணு இருக்கு. அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே உண்டு. அதாவது ஒருத்தர் வீட்டுக்கு போறோம் அப்படின்னா வெறுங்கையோட போகக்கூடாது அப்படிம்பாங்க ஜென்ரலா. அந்த எண்ணம் நமக்கு முதல்ல இருக்கணும்ல. இது நம்ம வீடுன்ற எண்ணம் முதல்ல நமக்கு இருக்கணும்ல எங்களுக்குள்ள. இங்க ஒரு ஆதாயத்துக்காக வந்திருக்க. இப்ப வீட்டுக்கு ஒருத்தர் பத்திரிக்கை கொடுக்க வர்றாரு. ஓகே, பத்திரிக்கை கொடுக்கறப்ப அவர் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு போய் வச்சு நம்ம கூப்பிடுவோம். அதே நேரத்துல வீட்டுக்கு ஒருத்தன் ஐயா சாமி ஆள் நல்லா இருப்பான்னு வைங்க, ஆளை பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும் இதெல்லாம் வந்து ஏச்சு சாப்பிடுறது அப்படின்ட்டு. ஐயா சாமி அப்படின்றப்ப அவனை நம்ம என்ன எப்படி ட்ரீட் பண்ணுவோம். ரெண்டுக்கு இதுதான் வித்தியாசம். பெரிய வித்தியாசம் கிடையாது. என்னால உனக்கு ஏதாச்சும் ஆகணும், உனக்கு ஒரு காரியம்னா மட்டும் ஓடி வர்றத பட்டுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப இது வந்து எதுக்கு ஆடுதுன்னு தெரியாமலா இருக்கு, அது மாட்டுக்கு ஒரு ஓரமா ஆடிட்டு போட்டு விடு அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்கய்யா. உள்ளுக்குள்ள அந்த உணர்வு நமக்கு கிளம்பி வரணும். அவரு என்ன பேசுனாரு தெரியுமா, நீங்க பேசுனதுதான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இட்லி பிடிக்கும், எனக்கு வடை பிடிக்கும், எனக்கு உப்புமா பிடிக்கும் சொன்னீங்கள. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எனக்கு தமிழர்களை ரொம்ப பிடிக்கும், தமிழ் மக்களை ரொம்ப பிடிக்கும், தமிழ்நாட்டை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அவரு அதைத்தான் பிடிச்சாரு. அவர் எழுதி வச்சுக்கிட்டு எதையும் கொண்டாந்து பேசல. இதெல்லாம் நீங்க பேசுங்க, இப்படிலாம் பேசுனீங்கன்னா இந்த இடத்துல கை தட்டுவாங்க. அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ரொம்ப டவுன் டு எர்த் பார்த்தீங்களா. அவர் எப்படி தூக்குனாருன்னா அவரை கீழே வச்சுட்டாரு. அவரை கீழே வச்சுட்டு தமிழ்நாடு அப்படி மேல தூக்கி வச்சுக்கிட்டாப்புல தலையில. தமிழ்நாடு ஒவ்வொரு முறை எனக்கு இங்க வர்றப்போ எங்கேயும் கிடைக்காத ஒரு எனர்ஜி எனக்கு இங்க கிடைக்குது. ஒரு புது தெம்பு, புது தைரியம், தெளிவு. தமிழ்நாடு எனக்கு முன்னோடியா ஒரு வழிகாட்டியா இருக்கு. இது அவர் பேசுனது அப்படியே. இது வந்து ஃப்ளோல அவர் பேசுனது, நோட்ஸ் எடுத்து பேசுனது இல்ல. இப்படி ஒரு மனுஷன் பேசுறப்ப அந்த மனுஷனுக்கு கூட்டம் கூடுமா கூடாது. வெறும் நம்மளை தூக்கி பேசுறாரு அப்படின்றதுக்காக மட்டுமே கிடையாது. அவரு எல்லா இங்க வந்துதான் இவ்வளவு இயல்பா இருக்காரு. தமிழ்நாடு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. ஏற்கனவே ஒரு டைம் இதுக்கு வடநாட்டுல ஒரு டைம் இந்த ரிக்ஷா ஓட்டுநர்கள்லாம் இருப்பாங்க. அங்க போய் உட்கார்ந்து பேசினப்ப அந்த கூட்டத்துக்கு நடுவுல உட்கார்ந்துட்டாப்புல. கூட்டத்துக்கு நடுவுலயா ஒரு அதாவது இதுதான் வந்து ஐயா மோடிக்கும் ராகுலுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரெண்ட். கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு முன்னாடி நின்று உனக்கு நான் பண்றேன் அப்படின்றது வேற. உன் பிரச்சனை இதுதான், அவன் பிரச்சனை என்னன்னு காது கொடுத்தே கேட்காது. அவன் கத்துனாலுமே நம்ம கேட்காது. ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா, கூட்டத்துக்கு நடுவுல போயிட்டு உங்களுக்கு என்னென்னப்பா பிரச்சனை இருக்கு, ஓ இதெல்லாம் பிரச்சனையா, இந்த அப்ரோச்சுக்கும் அந்த அப்ரோச்சுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை பாரு. நாம நடிக்கிறோன்றது நமக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சா அப்புறம் எப்படித்தாங்க பொழப்பு ஓட்ட முடியும். ஒரு ஆளு ரெண்டு ஆளு அடிச்சா பரவாயில்ல, நடிச்சா பரவாயில்ல, எல்லாருமே இதுக்குதான் வர்றாங்க. சொல்றது பூரா பொய். அதாவது நாங்க உங்களை தூக்கி வைக்க போறோம், தமிழை வந்து தூக்கி காட்ட, அது எல்லாருக்கும் வந்து காட்ட போறோம், நாங்க தான் வந்து தமிழை வந்து ஒட்டு மொத்தமா வந்து கட்டி பிடிச்சி அதை காப்பாற்ற போறோம். இது வரைக்கும் கேட்பாங்கல்ல, இங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்களா, 10 வருஷமா என்னங்கய்யா பண்ணீங்க இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் கேட்பாங்கல்ல அவங்க. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுக்கு நம்மள்ட்ட பதில், அதாவது இவங்க எல்லாம் எதுவும் கேள்வி, உங்களோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, உங்க மனசு நோகாம இருக்கிறதுக்கு இது வரைக்கும் இவங்க கேட்கறதுக்கு நீங்க இடம் கொடுக்கல. அப்படி கேட்டாலுமே அதை அதை கேட்கறதுக்கு காதையும் கொடுக்கல நீங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஐயா ராகுல் சொன்னாப்லையா அழகா, தமிழ்நாடு என்னோட எல்டர் பிரதர், மூத்த சகோதரன் ஐயா ஸ்டாலினை பார்த்து நான் எவனையுமே கூப்பிட்டது இல்லைன்ட்டாரு.
இந்தியாவில் எவ்வளவோ ஸ்டேட்ல எவ்வளவோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆனா யாரையுமே என்னுடைய அண்ணன்னு சொல்லி எங்கேயுமே கூப்பிட்டது இல்ல. அதுக்கு காரணம் ஐயா ஸ்டாலினும் தமிழ்நாடும் தான். அந்த பாண்ட் அந்த இடத்துல கிரியேட் பண்ணி வைக்கிறது. வேற என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஐயா சில பேர் வந்து நம்மள்ட்ட வந்து கேட்கிறப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடும். இவன் அவனுக்கு ஒண்ணுன்னா மட்டும் உடனே வந்துருவாயா? ஏதோ ஒரு வேலை ஆகணும். அதுக்காக எங்களுக்குள்ள வந்து கிடக்கு. இல்லாட்டி இது புத்தி நமக்கு தெரியாது. அதே நேரத்துல கேட்காம கொள்ளாம திடீர்னு ஓடிவரனை பார்த்து, இல்லைன்னா இந்த நேரத்துல வந்திருக்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு நம்ம ஒருத்தர் கேட்போம். அந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கு அதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அவரை தானாவே தமிழ்நாட்டுல அவருக்கு ஏன் இவ்வளவு தமிழ்நாடும் கிடையாது, ஒட்டுமொத்த சவுத்தையுமே ஸ்வீப் பண்ணிட்டாப்லப்பா அவரு. ஒரு சிங்கிள் விஷயம், என்ன ஒரு விஷயம்னா அவர் என்ன பண்ணுவாரு என்ன செய்வாரு அதை பத்தி எல்லாம் தெரியல. ஆனா அவருக்கு எங்க கிட்ட நடிக்க தெரியாது, உள்ள இருந்து பேசுறாப்புல. அவர் உண்மையிலே எங்க பிரச்சனை என்னன்றத காது கொடுத்து கேட்கிறாப்புல, கண்ணால பாக்குறாப்புல, அந்த பிரச்சனைய அட்ரஸ் பண்றாரு. அவர் பிரச்சனையை அட்ரஸ் பண்றாரு. அவங்க பிரச்சனையை புலம்புறதுக்காக மேடையை போட்டு எங்க கிட்ட புலம்பல. அவர் பிரச்சனை என்னன்றதை அட்ரஸ் பண்றாரு. கீழே உட்கார்ந்து இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பத்தி யோசிக்கிறார். அவரு நீ அதான் இவங்க இருக்கிறதெல்லாம் வந்து இந்த ஜியோ அந்த இருக்கிற நிலப்பரப்பு இருக்குல்ல, அதை மட்டும்தான் தேசம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மூச்சு விட்டு நடமாடிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, நம்மெல்லாம் தாண்டா ஒன்று சேர்ந்தது தாண்டா நாடு அப்படின்றத ராகுல் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப ராகுல சவுத்து புரிஞ்சுக்கிட்டது நார்த்து புரிஞ்சுக்கிச்சுன்னு வைங்கள, ஒட்டு மொத்தமா இந்த இப்ப இங்க உங்களுக்கு என்ன வரவேற்பு கிடைக்குது, இந்தியா பூரா அதே வரவேற்பு தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு தமிழ்நாடு, இப்போதைக்கு கேரளா, இப்போதைக்கு கர்நாடகா, இப்போதைக்கு தெலுங்கானா, ஆந்திரா. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஒவ்வொருத்தனா கேள்வி கேட்பான். இதே கேள்வி எத்தனை நாளைக்கு இதையே சொல்லி ஓடிட்டு இருக்கீங்க மேடம், இது முழுக்க முழுக்க நடிப்பு மேடம் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க பேசுவாங்க. அன்னைக்கு தெரியும். ஆனா அது அப்பையும் கூட உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாதுன்னு வைங்கல. ஆனா இவ்வளவு நடந்தோம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா அந்த ரோட் ஷோன்றாரு. அந்த ரோட் ஷோவை சி எந்திரிச்சு அந்த பக்கம் போ, என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு போவாப்புல. அதான் ராகுல் மொத்தமா காலி பண்ணிட்டாப்புல. மொத்தமா ஸ்வீப் வலிச்சுட்டாப்புல. இனிமே அவங்க தேடுனாலும் அப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாப்புல. அதுக்கு காரணம் அவர் பிளான் பண்ணதில்லை, பிராக்டிக்கலாவே அவர் அப்படித்தான். சென்ட்ரலாவே அவர் பிஹேவியரே அதான். இத்தனை நாள் வரைக்கும் அந்த பிஹேவியரை எல்லாரும் என்ன பண்ணாங்க, ராகுல நம்ம இது வரைக்கும் வெளியில பார்த்ததே கிடையாது. அவரு இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அது நம்ம கிட்டனா வட இந்தியாவில் ராகுலுக்கு ஒன்றும் தெரியாது. ராகுல் ஒரு கத்துக்குட்டி சின்ன பையன். சும்மா மோடி கூட கம்பேர் பண்ணும்போது ராகுல் எல்லாம் வந்து சுண்டலி. இன்னைக்கு பாகுபலி மாதிரி வந்து நிற்கிறாப்புல. நீங்க இல்லைன்னாலும் என்னத்தை எடுத்து கொண்டாந்து வச்சாலும் அதுதான் நஷ்டம். ராகுல் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல. அவர் பேசின பேச்சுல என்னென்ன இருந்தது தெரியுமா? அவர் பேசின பேச்சுல உங்களுக்கெல்லாம் வந்து என்ன பிரச்சனை, உங்களுக்கெல்லாம் இதுவும் பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ஒன்று சேர்ந்து முடிவு கட்டுவோம். நான் வந்து முடிவு எடுக்கிறேன், அதுக்கு கட்டுப்படு கிடையாது. உங்க ஒப்பீனியன்ஸ் என்ன? ஒரு ஃபேமிலியை மாதிரி ரன் பண்றதுக்கு இதுதான் சார் வேணும். இப்ப நீங்க சொல்றாங்கல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல், நாசமா போச்சு. இங்க வந்து உட்கார்ந்து தமிழை தூக்க வேண்டியது, அப்புறம் அங்க போய் உட்கார்ந்து ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இது. இங்க வந்து அப்புறம் நீங்க என்ன இங்க பேசுறதுக்கு அங்க பேசுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? ஒட்டு மொத்தமா எல்லாரையும் ஒண்ணு சேர இழுத்துட்டு கொண்டு போறது தான் சார் எல்லாருக்குமே நல்லது. தனித்தனியா இருக்கு. இவங்களுக்குலாம் அது இப்போ புரியாது சார். அதாவது உங்களுக்கு இதை தெளிவா புரிய வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க உங்களுக்கு இங்க உள்ள நிலவரத்தை சொல்லாம போயிட்டாங்க. அதனால தான் ராகுலையும் ட்ரீட் பண்றதும் உங்களை ட்ரீட் பண்றதும் ரொம்ப இதுவா இருக்கு. வேற எதுவும் இல்லை. பட் இதையும் நீங்க ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. ஆனா நீங்க புரிஞ்சுக்கிறப்போ பாவம் உங்களுக்கு அது இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா? ஆனா முதல்ல அதுக்கு நீங்க திருந்தணும், உண்மையிலே உழைக்கணும். அதெல்லாம் வேற இருக்கு. அதெல்லாம் நீங்க எப்பனாலும் திரும்ப கிடைக்குமா அப்படின்றது தெரியல. பட் ராகுல்
பிடிச்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. இல்ல அவர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அதெல்லாம் வந்து அடுத்த பிரச்சனை. நின்று எல்லார்கிட்டையும் மனசுல ஒரு அந்த வைபை கிரியேட் பண்றது இருக்கு இல்லைங்களா, அதை பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு. பாதி இனிமேல் நீங்க என்ன வந்து அவர் மேல வந்து பூச பார்த்தாலும் அவரை உங்களால அந்த இடத்துல இருந்து இறக்கவே முடியாது. இனிமே முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.